அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பேசக்கூடியவர்கள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அறிவியலுக்கு புறம்பானது என்று பேசக்கூடியவர்கள் இது போன்று செய்வார்களா? கருணாநிதி சமாதியில் கொண்டு போய் தயிர் வடை வைக்கிறது, படையல் வைக்கிறது மட்டும் பகுத்தறிவுக்கு ஒத்து வர விஷயமா? கருணாநிதி குழிக்குள்ளேருந்து மேலே வந்து தயிர் வடையை சாப்பிட்டு திருப்பி படுத்துப்பாரா உள்ள? பதில் சொல்லுங்க. ஏவாவேலு அங்கே பஜனை பண்றாரு, எழுந்து வா கருணாநிதி. நான் ஏற்கனவே மாதேஷோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெரியுமா? கருணாநிதி எழுந்து வந்துருவாரா? அந்த பாட்டு நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன், அந்த கன்றாவியோட மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கு. 4 உதாரணம் சொல்லுங்க. இப்படிதான் வந்து பண்ணாங்க, வரலாறுல நடந்திருக்குது, கடவுள் நம்பிக்கை எல்லாம் பொய்ன்னு சொன்னாங்க. உங்களுக்காக தான் நான் சில உதாரணங்களை கொண்டு வந்திருக்கேன். பிரசாதத்தை கையில் வச்சுக்கிட்டு திருக்கோவிலை கோவிலில் கோடிலிங்க பெருமாளை பூஜை செய்து கருணாநிதி பிரசாதத்தோட எடுத்த படம் இருக்கு. இங்கே கோளரி அம்மனும் அங்காள் அம்மனும் கோபித்துக் கொள்ளப் போகிறார்களே என்றுதான் அந்த கோவில்களுக்கும் சென்று அவர்களையும் பார்த்துவிட்டு வந்தேன். கருணாநிதி ஜூன் 28. ஆமாம், ஏது சொல்கிறார் முரசொலியில், அம்மன் எப்பொழுதுடா பேசினால் முட்டாள் அப்படின்னு கேட்டு கருணாநிதியோட வசனம் இருக்கு இல்லையா? அம்மன் இப்பொழுது மட்டும் பேசினாலாடா முட்டாள் அப்படின்னு மக்கள் கேட்டிருக்கணும். கருணாநிதியின் நோயும் அங்காளம்மன் கிருபையும் இப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ கருணாநிதி எதற்காக பட்டுச்சொக்காயை அணிந்து கொண்டு தஞ்சை பெரிய கோவில் சுவரை இடித்து கொண்டு சென்றார் சதய விழாவுக்கு? எதுக்காக? அனைவருக்கும் வணக்கம். கையெடுத்து கும்பிடலே நினைக்காதீங்க, இது ஏதோ ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. இதுல கும்பிடணும்னா இதுல கையை விட்டு அப்படி வந்து வணக்கம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். முதல்ல நம்ம இன்னைக்கு பேட்டியில சந்திக்க போறது யார் அப்படின்னா, நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர், அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேசுவாமி அவர்கள். எப்படி இருக்கீங்க? உங்க அளவில் இருக்கேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. என்னை பத்தி ஒரு 4 வார்த்தை நல்லபடியா சொல்லுங்களா? யாரையோ புகழ்ந்து ட்வீட்லாம் போடுறீங்க, என்னை பத்தி எதுவும் போட மாட்டேங்கிறீங்க. ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். என்னை பத்தி என்ன சொல்லணும்? 4 வார்த்தை பெருமையா சொல்லுங்க. நல்லவர், நாளும் தெரிந்தவர். சரி, மீதி 2 அடுத்த வீடியோ சொல்லுங்க. ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, ரங்கராஜ நரசிம்மன் ஐயா அவர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உங்களுடைய மரியாதைக்குரியவர் அப்படின்னு. எனக்கு அவரை பத்தி அதிகமா தெரியாது. ஆனா சமீபத்தில் அவர் போட்ட ஒரு வீடியோ பயங்கரமான வைரல், பயங்கரமான ட்ரெண்டிங்கு. அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டு பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, எங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ இல்லை கைது பண்ணி குண்டாஸ்ல போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்ல கொஞ்சம் அமைதியா இருந்துட்டேன். அதனால இந்த வீடியோ வந்து உங்களோட சேர்ந்து பண்ணிடலாம். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கிறதா இருந்தா அது அப்படியே உங்களோட போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு நோக்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அது என்ன அவர் அது வீடியோல பேசியிருந்தார் அப்படின்னா, அதாவது சனாதனம் டெங்கு, மலேரியா, கொரோனா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வைரஸ் மாதிரியானது, அதை ஒழித்தே தீர வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாரு. அப்படியெல்லாம் பேசிய உதயநிதி அது இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆச்சு. உங்களுக்கு தெரியுங்க, அதை பத்தி நான் ஒரு சம்பவம் கூட நம்ம நண்பர்கள்ட்ட ஒரு வீடியோல பகிர்ந்திருந்தேன். நான் அப்புறம் சொல்றேன். அப்படி ஒரு பெரிய பேசு பொருளாக்கி காங்கிரஸை பல மாநிலங்களில் பெரிய வேலை பார்த்து விட்டாரு. வடிவேல் காமெடியில் வர மாதிரி அந்த பயதாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து விட்டாரு. அப்படி சனாதன எதிர்ப்பாளராக இருந்த உதயநிதி அவர்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு 3 பிராமணர்களை கூப்பிட்டு அது ஏதோ பண்ணாரு, தோஷம் கழிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி வச்சிருந்தாருங்க. நமக்கு அதெல்லாம் புரியாது. அது நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படின்னா என்ன, அந்த அந்த தோஷம்னா என்ன, அந்த ஏதோ 3 பேருக்கு பரிகாரம்னா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சனாதனம் அப்படின்றது குறித்த புரிதல் முதல்ல இருந்து அதுக்கப்புறம் அது குறித்த விமர்சனங்களை வைப்பதை நம்ம யாரும் தடுக்க முடியாது. சனாதனம் குறித்த புரிதலே இல்லாமல் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு சனாதனத்தை நான் வந்து அது டெங்கு, மலேரியா போன்றது, அதை நான் ஒழித்து விடுவேன்னு சொல்லக்கூடிய இவர்கள் தமிழகத்தை பிடித்த புற்றுநோய், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒருபடி மேலே போய் சொல்கிற இவர்கள், அதாவது இந்த திமுக கும்பல் தமிழகத்தை பிடித்த எய்ட்ஸ் நோய் போன்றவர். சரியா? இப்ப இதை ஒரு பக்கம் இல்லைங்க, சென்னைக்கு வந்து 15 நாள் தாங்கய்யா எதிர்த்து போட்டோங்க. நான் என்ன நீங்க பேட்டி எடுக்கணும்னா அப்புறம் என்னோட போக்குக்கு விட்டுறணும். அங்க வந்துட்டு நான் வந்து இன்னொரு பிரியகுமாரை நான் பேச முடியாது. அப்ப நீங்களே உங்க சோஃபால உட்காந்து நீங்களே வந்து மோனோலாக் கொடுத்துக்க வேண்டியதுதான். நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா பேட்டி எடுத்தாங்க, 2 பேரும் ஜோடியா கூட்டு போயிட்டாங்க. எடுக்கட்டோங்க, அவங்க பேசுறதுக்கே அவங்க ஃபேஸ் பண்றாங்க. நான் பேசுறதுக்கு நான் கான்சிக்வன்ஸ், நீங்க பேச நான் தானே பேசுறேன். நீங்க ஒன்னும் ஆமோதிக்கலையே, நீங்க வந்து அது நீங்க என்ன நம்பிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன இந்த ஆமாம் தோழர் இல்ல இல்ல அவ்வளவுதான். நீங்க தோழருக்கே கொண்டு வராதீங்க. இந்த தோழர்ன்றதே எனக்கு வந்து ஒரு கிரிமினல்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியா தான் நான் பாக்குறேன். சரியா? அது கூட இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸா தான் பாக்குறேன். சரி, லெட் அஸ் கம் டு தி டாபிக்.
இப்போ சனாதனம் குறித்து உதவாநிதி பேசிய கருத்துக்கள் அப்படின்றத ஒரு பக்கம் வைப்போம். இந்த 3 ஆச்சாரியர்கள் ஜிஆர் சுவாமிகள்னு இருக்காங்க. சரியா? இது வந்து ராமானுஜர் காலத்திலிருந்து 74 ஆச்சாரியர்களை அவர் நியமித்துட்டு போனார். அது வழி வழியே வந்தவர்கள். இப்போ இவர்களை அழைத்து, அதாவது ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுடைய வீடியோவிலிருந்து, அவருடைய காணொளியிலிருந்து நான் புரிந்து கொண்டது இதுதான். என்னன்னா, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சனாதனத்தை பற்றி நீங்கள் தவறாக பேசிவிட்ட காரணத்தினால இந்த ஜோதிடர்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும்னு சொல்லியதாகவும், இது எல்லாமே வந்து அவர் சொன்னதை நான் வெளிப்படுத்துறேன். சரியா? நீங்க அலர்ட்டா தான் இருக்கீங்க. இல்லை, அலர்ட்டாக இருக்கேன்றதை விட இது நான் பார்க்காம நான் எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு இந்த குடும்பம் ஒரு கெடுகெட்ட குடும்பம்னு தெரியும். இந்த குடும்பம் ஆமாம், இது ஊரே பார்க்குது. அதுக்கு நிறைய தகவல்களை கொண்டு வந்து நான் பேசத்தானே போகிறேன். சரியா? ஏன்னா இது வந்து ஒரு கேடுகெட்ட குடும்பம்னு தெரியும். இந்த குடும்பம் கேப்பபிள்னு எனக்கு தெரியும். சரியா? ஆனால் இப்போ நான் சொல்ல வருது இங்கே என்ன அப்படின்னா, இதை வந்து ரங்கராஜன் நரசிம்மன் அவருடைய வீடியோவில் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம எல்லோருக்குமே தெரிய வருது. அப்போ அவருடைய காணொலியில் என்ன போடுறாரு? ஒரு ஆடியோ டிரான்ஸ்கிரிப்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியரா இல்லை, ஸ்ரீபெரும்புதூருடைய ஜியர் எம்பார் அப்படின்ற எம்பார் சுவாமிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜியர். சமீபத்தில் தான் அவர் வந்து ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வந்து அவர் சொன்னதாக அவருடன் உரையாடல் அப்படின்னு அவர் வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்டை வெளியிடுறார். அந்த டிரான்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னாக்க தன்னை ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜியர் அவரும் அவரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். பரஸ்பரம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். இது உண்மையா பொய்யா அப்படின்றத விட நான் வந்து ரங்கராஜன் நரசிம்மனை நம்புகிறேன். சரியா? அவர் வந்து உண்மையைத்தான் சொல்வார். அது வந்து சில சமயம் எனக்கு எதிராகவே விமர்சனங்களை வைத்திருக்கிறார். சரியா? அப்போ அந்த விமர்சனங்களையும் நான் வந்து மரியாதையுடன் தான் அதை எதிர்கொள்கிறேன். ஏன்னா அவர் மீது மற்றற்ற மரியாதை எனக்கு இருக்குது. சரியா? இது ஒரு பக்கம். அந்த டிரான்ஸ்கிரிப்டில் என்ன சொல்லுது? ஆமாம் சுவாமி, நாங்கள்லாம் போனோம். நாங்கள் அங்கே போன பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்து ஆசி பெற்றது அப்படின்றத ஆமோதிக்கிறார். சரியா? இதான் நடந்தது. அப்போ இது எதனால் நடந்ததுன்னா இந்த காரணத்தினால தான் நடந்தது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு ரங்கராஜன் நரசிம்மன் வரார். அவர் அந்த வீடியோவை போடுறார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதில் உதவாநிதியுடைய பெயர் இல்லாமல் வேறு யாரோட ஒருத்தருடைய பெயர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நடவடிக்கை பாய்ந்திருக்குமா அப்படின்றது தான். நல்லா புரிஞ்சுக்கிறேன் அந்த இடத்துல தான். ஏன்னா அவர் எதனால் கைது செய்யப்பட்டார் அப்படின்றது நியூஸ் கார்டு அந்த செய்திகளில் தந்தியில் கூட நான் பார்த்தேன். என்னன்னா, ஜியரை பற்றி அவதூறு பரப்பி விட்டார் ரங்கராஜன் நரசிம்மன், அதனால அவர் கைது அப்படின்ற மாதிரி தான் வச்சு. தவிர எந்த இடத்துலையுமே மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பெயர் எங்கேயுமே இல்லை. ஆனா எதுக்காகன்னு சொல்லப்படுது அப்படின்னா, இப்படியாக பிராமண தோஷம் உங்களுக்கு இருக்கு, அந்த தோஷப்படி வந்து நீங்க அப்படியே இப்ப தேர்தல் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராஜாக்குரிய அந்த சிம்மாசனம் கிடைக்காது, அந்த சாபம் இருந்தா, அதனால நீங்க வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி கால்களை கழுவுறது இதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல. இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கழிஞ்சிரும் அந்த தோஷம் சொன்னதாகவும், அதனாலதான் 3 பேரை கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாம் பரிகாரம் பண்ணதாகவும். இந்த ஜோதிடர்களை அழைத்து நான் கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த கருணாநிதி குடும்பம் என்கிற தீராத சாபம் நம்மளை சுற்றி இருக்கிறது. இந்த சாபம் நீங்குவதற்கு, இந்த கருணாநிதி குடும்பம் என்ற தோஷம் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை செஞ்சிடலாம். அப்ப அது மூட நம்பிக்கை நம்பிக்கை. அது எப்படி மூட நம்பிக்கை நீங்க வரீங்க? நம்பிக்கை அதனாலதான் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. இருந்துச்சுன்னா பண்ணி விடலாம். ஏன் பண்ணலாமே. நம்பிக்கை எப்படி நீங்க மூட நம்பிக்கை நீங்க சொல்லுவீங்க? மூட நம்பிக்கை அவங்க சொல்றாங்க. யாரு? கருஞ்சட்டை திராவிட தோழர்கள். ஏங்க, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மூட நம்பிக்கையே திமுகங்க. கடந்த 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மூட நம்பிக்கையே திமுக ஒரு இயக்கம் அப்படின்றதே ஒரு மூட நம்பிக்கை தான். உண்மை என்ன? திமுக ஒரு அயோக்கியர்களின் கூடாரம். சரியா? திமுக நல்லது செய்யும் அப்படின்றது இன்னொரு மூட நம்பிக்கை. அது செய்ததெல்லாம் தீமை தான். சரியா? இந்த கைது எதனால இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் நான் இந்த டாபிக் உள்ளே வரேன். வேற எதனால இருக்க போகுது? இதுல உதயநிதி அவர்களுடைய பெயர் இன்வால்வ் உதயநிதியோட பெயர் இருந்ததுனாலதான். வேற என்ன இப்ப ஜிஆர் சுவாமி மேல திடீர் அக்கறையா இவங்களுக்கு? இல்ல, தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் ஒரு அரசியல் பார்வையில நான் பாக்குறேன். இது இப்படியே விட்டா 2 பேர் பேசிட்டு அப்படியே அமைதியாயிருவாங்க. இன்னைக்கு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை கைது பண்ணதுனால இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். இது இருக்குமா, உண்மையா, என்னங்க ஏதுங்கன்ட்டு நம்மள மாதிரி இன்னும் 10 பேர் பேசுவாங்க. அதுதாங்க இங்க பிரச்சனை. பெருசாகதான போது ஏன் அது அவங்க எப்படி என்ன நடக்குதுன்றத சொல்றேன். இந்த அரசாங்கம் எப்படி இயங்கி கொண்டிருக்குன்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்.
அதாவது இந்த விஷயத்தை வந்து வெளியே கசிய விட்டுட்டார். யார்? ரங்கராஜ நரசிம்மன் வெளியே கசிய விட்டுட்டார் அப்படின்ன உடனே இது பேச்சு பொருள் ஆகுது. இது பேச்சு பொருளாக யார் கொண்டு போகிறாங்க? நிறைய யூடியூப் சேனலில் இது பேச ஆரம்பிக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் இது பரவலாக பேசப்படுதுன்னு பொழுது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை வேட்பாளர் சீமான் கூட கேட்டாங்க அதை பற்றி. அவர் அது ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய பக்தி. இது வந்து இப்போ இது வந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடுது. அவர் என்ன பண்ணியிருப்பார்? பட்டத்து இளவரசர் இல்லையா, அவர் முகம் சுழித்து விடக்கூடாது. அவர் முகம் சுழிச்சிட்டாருன்னா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கைகள்லாம் அவர்களுடைய ஆதங்கத்தை காண்பிக்க வேண்டும். அதாவது அவர்கள் அவ்வளவு அக்கறையுடன் இருக்கிறார்கள் காண்பிக்க வேண்டும் என்பதனால இதை செய்கிறார்கள். ஏன்னா இவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் நினைத்தால் காவல்துறையை 20 பேர் 30 பேர் அனுப்பி யாரை வேணுமானாலும் குண்டுகட்டாக தூக்கி கொண்டு வரலாம். இது 3.5 ஆண்டுகளில் பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காவல்துறையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு பயன்படுத்தலாமேன்றது தான் நம்ம சொல்லக்கூடியது. மாறாக நீங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறீங்க. அவர் என்ன, நான் என்ன கேட்குறேன், இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க. இப்போ உதாரணத்திற்கு காந்தராஜன் ஒருத்தர் நடிகைகளை பற்றி எவ்வளவு மோசமாக பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுத்துச்சு அந்த காவல்துறை. அவர் வீடியோலாம் பார்ப்பீங்களா? அதுதான் இதில் வருது. நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் இதில் போனீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகி அல்காரதமில் வருது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இவங்களுடைய தலைமை நிலைய பேச்சாளர்னு சொல்லிக்கிட்டு திரிகிற ஒரு நபர் எவ்வளவு மோசமாக எவ்வளவு ஆபாசமாக பேசிட்டு திரிகிறாப்புல, நடவடிக்கை எடுத்தாங்களா? எதிர்கட்சி தலைவரை எவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தோம், நம்ம திருநெல்வேலியிலேயே எங்கேயோ ஒரு திமுகவுடைய பேச்சாளர் அமைச்சர்களை மேடையில் வச்சுக்கிட்டு சீமானை பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுறார். ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இவங்க? அப்போ இவர்கள் ஆபாசமாக, இதுவும் நீங்கள் இவங்களுடைய சமூக வலைதளங்களில் போனீங்கன்னாக்க அவ்வளவு ஆபாசமாக திமுகவுடைய தரப்பினர் பேசுகிறார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அதுக்கெல்லாம் எடுக்காத நடவடிக்கையே இன்றைக்கி நீங்கள் திடீரென்று உங்களுக்கு ஜீயர் சுவாமி மேலே அக்கறை வந்து நீங்கள் எடுக்கிறீங்களா அந்த நடவடிக்கையை? அயோக்கியத்தனமாக இல்லை? அதுதாங்க எனக்கு புரியல. அப்போ இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு இப்போ இந்த மாதிரி தம்பிங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுதான் நமக்கு ஒரு மாதிரி சந்தேகம். இல்லைங்க, உண்மையா இருக்குமோன்றதோட இவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. இப்போ சரி, நடக்காததா? ஏங்க கருணாநிதி குடும்பத்தில் நடக்காததா அங்க பேசிட்டாங்க. அததான் நான் பாயிண்ட் உள்ள வந்துடுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, கடவுள் மறுப்பு பேசக்கூடியவர்கள், அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பேசக்கூடியவர்கள், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அறிவியலுக்கு புறம்பானது என்று பேசக்கூடியவர்கள் இது போன்று செய்வார்களா? கருணாநிதி சமாதியில கொண்டு போய் தயிர் வடை வைக்கிறது, படையல் வைக்கிறது மட்டும் பகுத்தறிவுக்கு ஒத்து வர விஷயமா? கருணாநிதி குழிக்குள்ளேருந்து மேலே வந்து தயிர் வடையை சாப்பிட்டு திருப்பி படுத்துப்பாரா உள்ள? பதில் சொல்லுங்க. ஏவாவேலு அங்கே பஜனை பண்றாரு, எழுந்து வா கருணாநிதி. நான் ஏற்கனவே மாதேஷோட வீடியோல சொல்லியிருக்கேன் தெரியுமா? கருணாநிதி எழுந்து வந்துருவாரா? அந்த பாட்டு நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன், அந்த கன்றாவியோட மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கு. அப்ப என்னுடைய கேள்வி இங்க என்னன்னா, அப்ப இதெல்லாம் பகுத்தறிவா? சொல்லுங்க. சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். பத்தி கேட்கல. ஏங்க தயிர் வடை படையல் அப்படின்றது பகுத்தறிவா இல்லையா? அதை சொல்லுங்க எனக்கு. சரி, அது ஒரு விஷயத்த, ஒரு வடையை வச்சே நீங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு சித்தாந்தத்தை நீங்க கொச்சப்படுத்திட முடியுமா? அந்த வடையை தாண்டி ஒரு ஒட்டுமொத்த சித்தாந்தமே அங்கேதான் உறங்கி கொண்டிருக்கிறது. நீ தான் என் போர்டை எழுதி வைக்கிற, அப்புறம் அங்க கொண்டு போய் ஒரு வடையை வச்சேன்னா என்னன்னு எடுக்கிறது? ஒரு 4 உதாரணம் சொல்லுங்க. இப்படிதான் வந்து பண்ணாங்க, வரலாறுல நடந்திருக்குது, கடவுள் நம்பிக்கை எல்லாம் பொய்ன்னு சொன்னாங்க. உங்களுக்காக தான் நான் சில உதாரணங்களை கொண்டு வந்திருக்கேன். 1996 கருணாநிதி வந்து ஜெயிக்கிறார். ஆமா, ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க அவருடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போகிறார். சரி, இதுக்கு முன்னாடி வருவோம். 1989 கருணாநிதி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறார். இரட்டை இலை சின்னம் முடக்கிவிட்ட நிலையில் ஜா அணி ஜே அணின்னு அதிமுக பிரிந்திருக்கிற நிலையில் கருணாநிதி ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே என்ன பண்ணுறாருனாக்க, வள்ளுவர் கோட்டம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வள்ளுவர் கோட்டம் வந்து நுங்கம்பாக்கம் ஏரியை மூடி அது மேலே கட்டப்பட்டது தான் வள்ளுவர் கோட்டம். அதுக்கு அடிக்கல் நாட்டியது கருணாநிதி. அது கட்டி கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய ஆட்சி போயிடுச்சு. ஆட்சி போன நிலையில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி வந்து அந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டது. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் தான் பதவியேற்பு விழா நடக்கும்னு சொல்லி அந்த வள்ளுவர் கோட்டத்தில் பதவியேற்பு விழா நடக்குது 89. இந்த பதவியேற்பு விழா நடந்ததுனால தான்
இவருடைய ஆட்சி பறிபோய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை, ஏன்னா இந்த வள்ளுவர் கோட்டத்தில் தான் நான் அடுத்த முறையும் பதவி ஏற்பேன் என்று சொல்லி வந்தவர் கருணாநிதி. இல்ல அடுத்த முறை பாத்தீங்கன்னா அங்க பதவி ஏற்கல. 96ல யார் சொன்னது அந்த வள்ளுவர் கோட்டத்துல பதவி ஏற்றதுனாலதான் ஆட்சி போயிடுச்சுன்னு அவருக்கு யார் சொன்னாங்களா? வள்ளுவர் கோட்டத்தில் பதவி ஏற்றுக்கிட்டாரு, சரி, ஆட்சி போச்சு. சரி. இதே மாதிரி இப்போ உதவாநிதிக்கும் அவங்களுடைய தாயாருக்கும் யார் போய் எந்த ஜோதிடர்கள் சொன்னாங்களோ அப்போ அதே மாதிரி ஒரு ஜோதிடர் முன்பால் போய் சொல்லியிருக்கலாம் கருணாநிதிக்கு. இதெல்லாம் நீங்க காதுல யாருன்னா சொன்னதை கேட்டு சொல்றீங்களா? உங்ககிட்ட எதனா தரவு? இதெல்லாம் தரவுகள் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். சரி, நீங்க தமாக உதவியுடன் 96 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச உடனே எங்க போனாரு? நான் அதோட குறிப்புகளும் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இது எழுத்துப்பூர்வமா அந்த குறிப்புகள்லாம் வேணும்ன்றதுனால தான் சொல்றேன். அவருடைய திருக்குவளைக்கு போனாரு. சரி, திருக்குவளையில அவர் குலதெய்வம் மங்காள பரமேஸ்வரியை வழிபட்டார். இதை வந்து எல்லாருமே பார்த்தோம் அந்த சமயத்துல. ஏங்க எப்படிங்க இவங்களை எல்லாம் பாக வச்சுட்டாங்க வழிபட்டு? ஆமாங்க, 96ல அவர் அந்த கோவிலுக்கு போனாரு. செய்திகளே இருக்கு, நீங்க 96ல போய் எடுத்து பாருங்க. செய்திகளா கட்டியிருக்காங்களா, பெயிண்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்றதுக்கு ஒரு பார்வையிட சென்று அப்படி இருக்கலாம். அப்ப இன்னொரு தகவல் கூட எனக்கு வந்தது, அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க உண்டியல காணோம். அது கூட அவர் காரணம்னு இருக்கலாம். சரியா? இப்படி இது சொல்லணும்னா அப்படின்னு நம்ம பேசலாம். சரியா? இப்போ அடுத்தது இவங்க இதை தீக்கதிர் பேசியிருக்குங்க. உங்களுக்கு தீக்கதிர் தெரியுங்களா? தீக்கதிர் வந்து 5/7/1970 தீக்கதிரில் வந்த செய்தி இது. மேடையில் நாத்திக வேடம் போடும் கருணாநிதி அப்படின்ட்டு. சரியா? இந்த தலைப்பு என்ன தெரியுமா? கருணாநிதியின் நோயும் அங்காளம்மன் கிருபையும் இப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கு. ஆமாம், இதில் என்னன்னா நான் அதை படிக்கிறேன் ஃபுல்லாக. திருக்குவளை கோவிலில் கோடிலிங்க பெருமாளை பூஜை செய்து பிரசாதங்களை கையில் ஏந்திய வண்ணம் திரு கருணாநிதி நிற்கும் படம். சரியா? இது எங்க இதில் வந்திருக்கு? தினமலர் ஜூலை 1, 1970 வெளிவந்திருக்கு. பிரசாதத்தை கையில் வச்சுக்கிட்டு திருக்குவளை கோவிலில் கோடிலிங்க பெருமாளை பூஜை செய்து கருணாநிதி பிரசாதத்தோட எடுத்த படம் இருக்குது. இது தினமலருடைய ஜூலை 1ஆம் தேதி வெளிவந்த தினமலரில் 6ஆம் பக்கத்தில் வெளியாகியிருக்கு. இதை மேற்கோள் காண்பித்து திருக்குவளை கருணாநிதி அப்படின்னு சொல்லி தீக்கதிர் வந்து வெளியிடுது கட்டுரை. நீ பகுத்தறிவு பேசிய லட்சணம் இதானா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நல்லா அதுக்கு பதில், அதுக்கு பயங்கரமான பதிலடி கொடுத்துருப்பாரு. என்ன பதிலடி கொடுக்க போறீங்க நீங்க? என்னுடைய குடும்பத்தார் அழைத்தார்கள், நான் சென்றேன்னு போறாரு. நீ போனையா இல்லையா? பிரசாதம் கையுமா நின்னையா இல்லையா? போட்டோ வெளியே வந்ததா இல்லையா? அப்ப இந்த இறை மறுப்பு, முட்டாள்தனம், காட்டு மிராண்டித்தனம் சொல்லி அதான் அன்னைக்கு நீங்க கேட்டிருக்கணும். அதாவது பராசக்திக்கு வசனம் எழுதினேன் இல்லையா? அம்மன் எப்படியடா பேசும் முட்டாள், அம்மன் எப்பொழுதுடா பேசினால் முட்டாள் அப்படின்னு கேட்டு கருணாநிதியோட வசனம் இருக்கு இல்லையா? அம்மன் இப்பொழுது மட்டும் பேசினாலடா முட்டாள் அப்படின்னு மக்கள் கேட்டிருக்கணும். அன்றைக்கு மக்கள் கேட்டிருந்தால் இவர்களுடைய பகுத்தறிவு வேஷம் என்று அன்றைக்கே தோல் உரிக்கப்பட்டிருக்கும். அன்றைக்கும் தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது. தீக்கதிரிலிருந்து எல்லாருமே தோல் உரித்திருக்கிறார்கள். அதை தான் நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். 5/7/1970 தீக்கதிருடைய தலையங்கத்தில் இது வந்திருக்கு. இது மருத்துவ மேல வழக்கப்படாது, தாராளமாக போடுங்க. இது அது மட்டும் இல்லைங்க, இது தீக்கதிர் மட்டும் இல்லை. தீக்கதிர் தினமலர் மேற்கோள் காண்பிச்சேன் இல்லையா? அதே மாதிரி ஜூன் 27ஆம் தேதி நவ இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கு ஒரு செய்தி. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சென்று திரு கருணாநிதி சுவாமி தரிசனம் செய்தார். சரியா? இது நவ இந்தியா பத்திரிகையில் ஜூன் 27, 1970 வந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்றார் கருணாநிதி. அதாவது ஜூன் 6, ஜூன் 28 அடுத்த நாள் இதுக்கு பதில் சொல்றாரு. முரசொலியில் என்ன சொல்றாரு தெரியுமா? வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய ஊர் மக்களை எல்லாம் பார்த்துவிட்டு செல்வதற்காக இங்கே வந்தேன். இவ்வளவு பேரை பார்த்துவிட்டு எங்களை பார்க்காமல் போய்விட்டானே என்று எங்கே கோளரி அம்மனும் அங்காள் அம்மனும் கோபித்துக் கொள்ளப் போகிறார்களே என்றுதான் அந்த கோவில்களுக்கும் சென்று அவர்களையும் பார்த்துவிட்டு வந்தேன். கருணாநிதி ஜூன் 28. ஆமா, இது சொல்றார் முரசொலியில ஜூன் 28 சொல்றார். இப்ப என்னுடைய கேள்வி, கோளரி அம்மனும் அங்காளம்மனும் கோபித்துக் கொள்ளப் போகிறார்களா? அம்மன் எப்பொழுதுடா பேசியது முட்டாள் என்று கேட்ட உன்னை பார்த்து மக்கள் கேட்டிருக்க வேண்டும். அம்மன் அப்பொழுது மட்டும் கோபித்துக் கொள்வார்களா? பேச முடியாத அம்மனால் கோபித்துக் கொள்ள முடியுமா? அப்ப கேள்வி என்னன்னா, உன்னுடைய பகுத்தறிவு லட்சணம் இவ்வளவுதான்.
நீ வந்து சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு சென்றாய். சிகிச்சைக்காக செல்லும் முன்னர் டாக்டர்கள் மீது இல்லாத நம்பிக்கையை நீ கோளரி அம்மன் மீதும் மங்காளம்மன் மீதும் வைத்திருந்தாய் என்பது வெட்ட வெளிச்சமாகுது. உன்னுடைய கூற்றுப்படியே நீ மறுக்கலையே. மறுக்கல. அப்புறம் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நான் தான் தேதியோட கொடுத்துட்டேனே உங்களுக்கு. எடுத்து நீ வெளியில விட சொல்லுங்க அவங்கள. அப்ப இவர்களுடைய லட்சணம், பகுத்தறிவு லட்சணம் இவ்வளவுதான். இறை நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், நீ நம்பிக்கையை வைக்காம போ, அது என்னுடைய பிரச்சனையே கிடையாது. நீ மற்றவர்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறாய் என்பதுதான் கேள்வி. நீ நம்பிக்கையை வைக்கிறதும் வைக்காதும் உன்னோட தனிப்பட்ட விஷயம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. என்ன, நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தரை அழைக்கிறீங்க, அதை வெளிப்படையா பண்ணுங்களேன், சரியா? நான் என்ன சொல்லுவேன், உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயேன். இப்போ அதிமுகவை சேர்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கோவிலுக்கு செல்வதை என்றைக்குமே அவர் மறுத்து பேசியது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து வெளிப்படையாக தானே பண்ணாங்க. நீங்கள் அந்த பகுத்தறிவுன்னு ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு ஊரை ஏமாற்றிக்கொண்டு இன்னொரு புறம் எதற்காக இந்த திருட்டுத்தனத்தையும் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்றதான் கேள்வி. அப்புறம் யார் தாங்க அதை ஃபாலோ பண்ணுறது பேசுகிறாங்க? அப்புறம் யார் தான் அது உண்மையிலேயே சீரியஸாக ஃபாலோ பண்ணுறவங்க யாராச்சும் இருக்காங்களா? ஃபாலோ பண்ணுறாங்களோ பண்ணலையோ, என்னுடைய கேள்வி இவர்களுடைய தகுதித்தத்தை நம்ம வெளியில் கொண்டு வரோம். இப்படி வெளியில் கொண்டு வரவங்களெல்லாம் நீ கைது பண்ணுவேன்னா நவ இந்தியா இதழுடைய ஓனரை கைது பண்ணு, தினமலருடைய ஓனரை கைது பண்ணு. இதுக்கு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்த கருணாநிதியும் கைது செய்திருக்கணும். கருணாநிதியும் சொல்றாரு நான் கோவிலுக்கு போனேன்னு. இதுல என்ன அவமானம் இருக்க முடியும்? அவமானம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன அவமானம் எங்க தெரியுமா? அவமானம் எங்கே இருந்திருக்க வேண்டும், நீ திருட்டுத்தனமா அதை செய்யற அப்படின்னும் போது தான் அது அவமானமா இருந்திருக்கணும். இல்ல பொதுவாக நான் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்க நிறைய ஃபாலோ பண்ணிருப்பீங்க, நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கேட்கறது. திராவிட சித்தாந்தம் குறிப்பா ரொம்ப தீவிரமாக கடவுளருக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? அப்பப்ப வந்து சண்டை வேணா மூட்டி விடுவாங்க, ஏதாச்சும் பேசி இந்த பக்கம் ஒரு கும்பல் சத்தம் போட ஆரம்பிக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். இந்த கும்பல் திராவிட தோழர்கள் இவங்கெல்லாம் வந்து உண்மையா அவங்களுடைய வாழ்க்கையிலும் இதை எல்லாருமே அந்த மாதிரி கடைபிடிக்கிறாங்க கிடையாதுங்க. அவங்க சொல்லக்கூடிய எந்த நெறியுமே அவர்கள் கடைபிடித்தது கிடையாது. வைகோ அவர்கள் பற்றி கூட நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அவர்களுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ தீர்மானம் நடந்துச்சு, ஒட்டுமொத்த வைதிக முறைப்படி ஏதோ சொல்றாங்க இல்லைங்க, அந்த எல்லா சம்பிரதாயங்கள் படிதான் நடந்துச்சுட்டு. அவங்க எல்லாம் கூட கடவுள் மறுப்பு பேசினவங்க தானே ஒரு காலத்துல, எனக்கு சரியா தெரியல. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய குடும்பத்தினரை என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உன்னுடைய குடும்பத்தினரை உன்னால் தடுக்க முடியாது, குறைந்தபட்சம் நீ அதில் பங்கேற்காமல் இருந்திருக்கணும்ல. அவ்வளவு நீ பேசக்கூடிய நீ கொள்கையை பிடிப்பாளன் என்றால் நீ அங்க பங்கேற்காமல் இருந்திருக்கணும்ல. அங்க நின்றுக்கிட்டு வரவங்க எல்லாம் கையை பிடிச்சி கூட்டு போறல. அப்போ நம்முடைய கேள்வி இங்க ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நீ வந்து பகுத்தறிவு பேசு, நாத்திகம் பேசு, நீ எந்த வேணா பேசிட்டு போ, சரியா? இந்த மதம் மட்டுமே அதை அனுமதிக்கிறது, எந்த மதமும் அதை அனுமதிக்காது. இவர்கள் பேசினார்கள், இவர்கள் பேசிய வரலாறு இருக்கிறது. என்ன, அல்லாவின் பார்வையில் அலங்கோலங்கள் என்று இதே நாத்திகம் ராமசாமி என்று ஒருவர் இருந்தார். ராமசாமி இல்லை, நாத்திகம் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அல்லாவின் பார்வையில் அலங்கோலங்கள் அப்படின்ட்டு 2 பாகங்கள் எழுதினார். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் என்று இவர் நினைப்பதை எழுதினார். ஆமா, எழுதின உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து உடனே அது நிறுத்தப்பட்டது, சரியா? இவர்கள் பேசி பார்த்தார்கள், பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா, தீகாவுடைய மேடைகள் பேசப்பட்டது, கருணாநிதியும் பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமான்னா நீங்க கிறிஸ்துவர்களுடைய அந்த நம்பிக்கையை நீ கொச்சைப்படுத்துற, சரியா? இப்ப நம்முடைய கேள்வி இங்க ரொம்ப சிம்பிள். இதையெல்லாம் நீங்கள் அந்தந்த மதத்தை சார்ந்த நீங்கள் அதிகமாக பேசியிருந்தீர்கள் என்றால் இன்னும் வேற மாதிரி போயிருக்கும். அந்த மதத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், பேசல, அதுக்குள்ளேயே நான் வர விரும்பல. நான் மற்றவர்களை மாதிரி அவங்கள பத்தி பேசுவியா, இவங்கள பத்தி பேசுவியா, நான் போறது இல்லை. என்னுடைய மதத்தை பற்றி நீ பேசியதால் உன்னுடைய லட்சணத்தை நான் தோல் எடுத்து காண்பிக்கிறேன். இதுக்கான உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? நீயும் கோவிலுக்கு போயிருக்க, இதுக்கான வரலாறு இருக்கு. என்ன, நீயும் வந்து இந்த மாதிரியான ஒப்புதல் வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறாய், இதற்கான வரலாறுகள் இருக்கு. அப்படின்னும் பொழுது மாற்றி பேசக்கூடிய நீ உன்னுடைய தேவைகளுக்காக நீ மாற்றி பேசுவ. பண்டார பரதேசிகள்னு சொல்லுவ பாஜகவை பார்த்து, பின்னால் அவர்களுடனே சென்று கூட்டணியும் வைப்ப, சரியா? 1971 ராமநாதபுரம் கெசட் வரலாற்றில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ராமநாதபுரம் கெசட்
அதில் வந்துட்டு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தான் அந்த கெசட் வெளியே வருது 1971. கனிமரா நூலகத்திற்கு சென்றீர்கள் என்றால் இப்பொழுதும் நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். சரியா? அதில் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? இந்த சேது பாலம் என்பதற்கான காரண பெயர், எதனால் அந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு என்பதற்கு இவர் சொல்கிறார். முதலமைச்சர் கையெழுத்து போட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? அப்பொழுது முதலமைச்சர் திரு கருணாநிதி என்ன சொல்லப்படுது? இந்த சேது பாலம் என்பது வானரங்களால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது என்று எழுதி அதில் கையெழுத்து போடுறார் கருணாநிதி. சரியா? அப்போ இப்படி கையெழுத்து போட்ட நீ 1971 வந்த கெசட்டில் கையெழுத்து போட்ட நீ பின் நாட்களில் என்ன கேட்கிற? ராமர் எந்த கல்லூரியில் சென்று பொறியியல் படித்தார் அப்படின்னு நீ கேட்கிற. சரியா? அப்போ மாற்றி மாற்றி பேசுவது தானே இது. முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேச்சு, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பேச்சு எடுத்துக்கலாமா இப்படி? சரி, அதே ராமநாதபுரம் கெசட்ல இன்னொரு அயோக்கியத்தனமும் நடந்திருக்கிறது. 73 தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. 71 வந்த கெசட்டிலேயே அந்த கச்சத்தீவு இல்லை. கெசட் மேப்லேயே கச்சத்தீவு இல்லை. அப்பொழுது முன்கூட்டியே கருணாநிதிக்கு தெரிந்து விட்டதா? எப்படி காணாமல் போனது கச்சத்தீவு? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? இவர்களுடைய வரலாறை நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா கூவத்தை விட அதிக நாத்தம் வரும். அப்படிப்பட்ட வரலாறு இவர்களுடையது. நீ அப்புறம் நான் என்ன சொல்றேன், உன் நம்பிக்கையை நீ பண்ணு, வேணான்னு சொல்லல. நீ யாரை கூப்பிடுறியா? பிராமணர்களை கூப்பிடுறியா இல்லை வேற ஆளுங்களை கூப்பிடுறியா? அதெல்லாம் நான் இன்னொரு கேள்வி கூட கேட்குறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்றீங்கல்ல, இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் யாராவது கருணாநிதி வீட்டிற்கு சென்று அடிக்கடி பார்ப்பீங்கல்ல, திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து பண்டிதர்கள் எல்லாம் போவாங்க, வேத மந்திரங்கள்லாம் ஓதுவாங்க. அப்புறம் இப்போ கூட இவங்க தயாளுமா அவங்களுடைய 90வது பிறந்த நாள் நினைக்கிறேன், அதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னர் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் கோவிலிருந்து இவங்களுடைய வீட்டிற்கு அந்த பண்டிதர்கள்லாம் மந்திரம்லாம் வேத மந்திரம்லாம் ஓதி பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்ட்டு. அந்த மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று பிராமணர் அல்லாத சாதியினர் யாராவது கருணாநிதி வீட்டிற்கு அந்த மாதிரி பண்டிதர்கள் மந்திரம் ஓதி அதை வீடியோவா எடுத்து நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்திருக்கீங்களா? அப்புறம் அப்ப அந்த நம்பிக்கைகள் அது அவங்கள நம்ம எதனா பேசிட்டா நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ, அதுக்கு நம்ம பரிகாரத்தை கழிக்கணுமோங்கிற மாதிரியான அச்ச உணர்வுகள் எல்லாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க. அது அச்ச உணர்வா இல்லை அது நடந்ததா இல்லையா இதுக்குள்ளேயே நான் போக விரும்பல. ஆனால் இவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் இது நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறதுன்னு தான் நான் சொல்றேன். இவருடைய வரலாறு தானே சொல்லுது. கருணாநிதி எதற்காக பட்டுச்சொக்காயை அணிந்து கொண்டு தஞ்சை பெரிய கோவில் சுவரை இடித்து கொண்டு சென்றார் சதய விழாவுக்கு? எதுக்காக? சரி, போனவர் நேர் வழியில போக வேண்டியதானே? ஏன் சுவரை இடித்து, அதுவும் ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் மானுமெண்ட் அது இல்லையா? ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டியில சுவரை இடித்து செல்வதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? என்ன காரணம்? நேர் வழியில் சென்றால் ஆட்சி போய்விடும் அப்படின்னு எவனோ தான் சொல்லியிருக்கான் போல இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் KN நேரு அந்த வழியாக போகும்பொழுது இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறத நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம். அதுக்குள்ளே போயிடாது, அந்த கோவிலுக்குள்ளே போனால் அவ்வளோதான் ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் இவர்களுடைய பகுத்தறிவு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. சரியா? நீ நம்பிக்கையை வைக்காமல் போ, அதுக்குள்ளே நாம் போகிறது, நான் அதுக்குள்ளே போய் எதுவும் பிரஸ்தாபிக்க போகிறது இல்லை. ஏன்னா அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. அந்த அத்தனை நம்பிக்கைகளையும் நான் ஒருங்கே மதிக்கிறேன். இது எந்த நம்பிக்கையும் நான் அவமரியாதை செய்ய போகிறதில்லை, சிறுமைப்படுத்த போகிறதும் இல்லை, கிண்டல் கேலி பண்ண போகிறதில்லை. அது அழகு குத்துவதுலேருந்து ஆரம்பித்து இல்லை, அது எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அது அவருடைய நம்பிக்கை. தீ மிதிப்பதாக இருக்கட்டும், அழகு குத்துவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் நம்பிக்கை. சரியா? சட்டம் அதை அனுமதிக்கிறது என்கிற நிலையில் அதை நான் தலையிட்டு நான் எதுவும் பேச போகிறதில்லை. அதை மூட நம்பிக்கை என்றும் நான் சொல்ல போவதில்லை. யாரையும் நான் அவமானப்படுத்த போவதும் இல்லை அந்த நிலையில். ஆனால் நம்மளுடைய கேள்வி, இதை திருட்டுத்தனமாக நீ செய்து கொண்டு ஊருக்கே உபதேசம் பண்ணி திரியிறியே, எந்த அடிப்படையில திரியிற? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் அதுல என்ன உனக்கு கிடைக்குது? இதனால் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறதா என்றால் இல்லை. ஏன்னா புரியல. குழப்பங்களை விட நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினரை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மதத்தையே நீ கொச்சைப்படுத்துற. சரி, அந்த குறிப்பிட்ட சாதியினரை நீ உண்மையிலேயே நீ
வெளியில வாய் வார்த்தைக்கு தான் நீ அவமானப்படுத்துற. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தேவைகளுக்கும் அவர்களை தான் பக்கத்தில் வச்சுக்கிற, அவங்களோட தான் உறவு கொண்டாடுற. சரியா? அப்போ கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த இந்த ஏமாற்று வேலை எதற்காக? இதனால் இந்த சமூகத்திற்கு என்ன பயன்? நீ கோவிலுக்கு போறவன் இல்ல, சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்றவங்க யாரான்னு குறைஞ்சிட்டாங்களா? இல்ல, உன் குடும்பமும் சேர்ந்து அதை தான் ஃபாலோ பண்ணுது. அப்படின்னும் பொழுது நீ பேசியதால் என்ன பயன்? சரி, அதை குறைந்தபட்சம் நீயாவது பின்பற்றுகிறாயா என்றால் அதுவும் கிடையாது. அப்போ அந்த சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களுக்கான மதிப்பையே நீ குறைக்கிறாய். இந்து மதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நாத்திக பிரச்சாரங்களையும் அது ஏற்கிறது, கடவுள் மறுப்பு அப்படின்றதையும் அது ஏற்கிறது. பிளாஸ்பமின்னு ஒன்று கிடையாது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ பிளாஸ்பமின்னு ஒன்று இல்லாத ஒரு நிலையில நாத்திக கொள்கைகளையும் அது ஏற்கிறது, நாத்திக கருத்துக்களையும் சரி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னும் பொழுது இது ராமாயண காலத்திலேருந்தே இருக்கு. சரியா? அப்போ இதையெல்லாம் ஏற்கின்ற ஒரு மதத்துல நீ சொல்லக்கூடிய கொள்கைக்காவது நீ நேர்மையா இருன்றதுதான் நம்மளுடைய குறைந்தபட்ச கோரிக்கை கூட சொல்ல மாட்டேன், எதிர்பார்ப்பு. அது கூட கிடையாது என்பதுதான் உண்மை. ஒரு நேரம் நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக பொறுமையாக நிறைய தரவுகளை வைத்து எங்களுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.